3 நாள் லீவுக்கு அப்புறம் அடிச்சு பிடிச்சி காலையில நேரமா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு குழந்தைங்களாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். பொறுமையாவே ஹேர் ஆயில் காய்ச்சிருக்கலாம். டைல்ஸ் ஒட்ட வந்துட்டாங்க அப்படின்னா வீடெல்லாம் ஒரு டஸ்ட் பறக்கும். அதனால அவங்க வரதுக்கு முன்னாடியே ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டைல்ஸ் ஒட்டினப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைல்ஸ் வந்து உடஞ்சிருந்துச்சு. சரி திரும்ப மாற்றும் போது அதை மாற்றிடலான்னு விட்டுருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிட்டு ஒட்டின டைல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் வச்சு விட்டுட்டாங்க. பவுடர் தேய்ச்சதுக்கு அப்புறம் நானும் வீட்டை வந்து ஒரு 10 டைமுக்கு மேலே கூட்டுன்னு கூட்டிட்டேங்க. கூட்ட வீடே வந்து ஒரே புகை மூட்டமாக ஆயிடுச்சு. ஜெயக்குட்டிக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால சார் வந்து உளுந்து படிச்சிட்டு இருக்கிறாரு. 2 நாளாக டிவி கூட பார்க்கல. தலைவலிக்குதுன்னு சொன்ன சாக்குதாங்க சந்தை கூட கூட்டிட்டு போல. உனக்கு தலைவலிக்குதுல, நீ வீட்டிலே ரெஸ்ட் எடு, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு. இதே நான் சந்தைக்கு போயிருந்தேன்னா ஒரு கட்டப்பை தான் எடுத்துட்டு போவேன். 10க்கு இன்னொரு கட்டப்பை சேர்த்து வாங்கி 2 கட்டப்பையா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா அவரு எடுத்துட்டு போன கட்டப்பையை நம்பாம காய் வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. ஆனா அவர் சந்தைக்கு போகல. எப்பயுமே அவர் சந்தைக்கு போக மாட்டாரு. காய்கறி கடையிலேயே காய் வாங்கிட்டு வந்துட்டாரு.